நல்ல ட்ரெடிஷ்னலான மண் சட்டியில் என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நார்த்தங்காய் ஊறுகாய் தான். அண்ட் இப்போ நார்த்தங்காய் சீசனுங்கிறதுனால தோட்டத்திலிருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்த நார்த்தங்காயிலேருந்து ஊறுகாய் செய்யலான்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4லேருந்து 5 பழத்தை எடுத்து நான் கட் பண்ணி சின்ன சின்னதாக இது போல் ஊறுகாய்க்காக நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அண்ட் ஊறுகாய்னாலே நம்மளுக்கு மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சம் ஊறுகாய் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். பட் இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ கட் பண்ண சின்ன சின்ன பீஸில் அந்த நார்த்தங்காயை பார்த்தீங்கன்னா ஒரு மண்சட்டியில் சேர்த்துக்கிறேன். அது என்னமோ தெரிலங்க, இந்த மண்சட்டியில் செஞ்சால் தான் அந்த ஊறுகாயோட டேஸ்ட்டே வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக தெரியுங்கிறதுக்காக எப்போதுமே ஊறுகாய்க்காக இந்த சட்டியை வந்து மண்சட்டியை தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகாய் மேலே காம்பை கிளி அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடயே நல்லா திக்காக புளி பேஸ்ட்டு கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பெரிய சைஸ் புளியாக தான் நான் வந்து ஊற வச்சு நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் நான் மண்சட்டியில் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விடுங்க. இதில் ஆயில் எதுவுமே சேர்க்காமல் ஒரு சூப்பரான நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வரையும் கெடாமல் இருக்கும். அண்ட் இந்த நார்த்தங்காய் ஊறுகாயோடைய ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.